சதையை பார்த்தாங்க, ஆனால் அதன் மூலமாக சுகம் எனக்கு உண்டாயிருக்குதுன்றது பார்த்தாங்களா? கிடையாது. அதை எப்படி இவங்க எழுதுகிறாங்க? அது எப்படி வேதம் சொல்லுது? அது எப்படி வேதம் சொல்லுதுன்னா, இந்த வேதத்தில் உள்ள ஆட்கள் கர்த்தர் சொன்னதிலிருந்து அதை அறிந்து கொண்டாங்க, கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து அதை அறிந்து கொண்டாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசனத்தில் சொல்கிறாரு, அவர் நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்தார்ன்றதை சொல்கிறாரு. துக்கங்களை நாங்கள் வந்துடுது. ஆனால் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16-17 வாசித்து பார்த்தீங்கன்னா, அதை வாசித்துட்டு மத்தேயு கோட் பண்ணுறாரு பாருங்க. அவர் துக்கங்கள்னு கோட் பண்ணல, அவர் வியாதிகள் வேதனைகள்னு கோட் பண்ணுறாரு அவர். அப்போ ஏசாயா என்ன சொல்ல வந்தார்ன்றது இவங்களுக்கெல்லாம் விளங்கியிருக்கு, மத்தேயு போன்ற யூதர்களுக்கு விளங்கி இருக்குது. அவங்க வாசித்துட்டு க்ளீனாக அதை கோட் பண்ணுறாங்க. இதுதான் அர்த்தம்னு அவங்களுக்கு தெரியுது. வெறும் துக்கத்தை சுமக்கலை, துக்கங்கிறது ஒரு ஜென்ரல் வார்த்தையை போட்டு விட்டாங்க. உண்மையாகவே எந்த துக்கத்தை சுமந்தார்? வியாதிப்பட்டு ஒருத்தன் துக்கப்படுறானே, வருத்தப்படுறான்னு சொல்கிறோமே, உடம்பு நல்லா இல்லை வருத்தப்படுறாரு அவருன்னு சொல்கிறோம் இல்லையா? ரொம்ப சுத்த தமிழில் பாடுற பேசுகிறவங்க அந்த வருத்தத்தை, அந்த துக்கத்தை சொல்லி இருக்குதாங்க. எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க? வசனத்திலேருந்து கற்றுக்கிட்டாங்க. இப்போ எழுதுறாரு பேதுரு, எழுதுறாரு, இவங்கெல்லாம் எழுதுறாங்க. எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க? வசனத்தில். அப்போ நான் கண்ணால் பார்க்க முடியாத ஒன்றை பார்க்கிறேன். தோமா வெறும் காயத்தை பார்த்தான், சிலுவையில் அறையும் போது நின்றவர்கள் வெறும் அடிக்கப்பட்டதை பார்த்தாங்க, சிந்தின ரத்தத்தை பார்த்தாங்க, பட்ட காயத்தை பார்த்தாங்க, தழும்புகளை பார்த்தாங்க. தோமா அந்த வடுவை பார்க்குறான், அவ்வளோதான். எங்கே காயம் இருக்குதுன்னு அந்த அடையாளத்தை பார்க்குறான், அவ்வளோதான். ஆனால் அதையும் தாண்டி பார்க்கறது தான் விசுவாசம். அதன் மூலமாக எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்று கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறதே, அதை காண வேண்டும். இப்போ அதை பார்க்குறோம், சுகத்தை பார்க்குறோம் நம்ம. இப்போ இயேசுவை நானும் தோமா மாதிரியே செக் பண்ணி பார்த்துறேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. செக் பண்ணி என்னத்தை பார்க்க போகிறீங்க? வெறும் வடுவு தான் பார்க்க போகிறீங்க. அதை பார்த்து அதனால் என்ன நன்மை? அது ஒன்றும் கிடையாது. அதை காட்டிலும் பெருசாக ஒன்று பார்க்கணும். அதன் மூலமாக எனக்கு என்ன கிடச்சிருக்குது? இயேசு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார்ன்றதை பார்த்தாங்க. ஆனால் அவர் பாவமானார் என்கிறத பார்த்தாங்களா? வேத வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 5:21 சொல்லியிருக்குது, பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். ஏன்? நீதியே அறியாத நாம் தேவனுடைய நீதியாக ஆகும்படியாக. நல்ல கவனிங்க, ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்குது சிலுவையில் இயேசு அடிக்கப்படும் போது இதெல்லாம் யாரும் பார்க்கலையே. பாவம் அறியாத அவர் பாவம் ஆகிட்டார், பாவமாகவே ஆயிட்டாரு. எதுக்கு? நீதி அறியாத நான் நீதி ஆகும்